அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரீஸ், ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருந்தோம் லாஸ்ட்டாக. அதில் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு பழைய டிஆர்பி கொஸ்டின் ஒன்று மாடலுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இந்த கொஸ்டினோட நிப்பாட்டியிருந்தோம். இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணலை. இப்போ நம்ம பார்த்துக்கிற கொஸ்டினோட நிப்பாட்டியிருந்தோம். ஃபைண்ட் த ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஃப் மாலஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1, 0 இஃப் மாலஸ் எக்ஸ் கிரேட்டர் than 1. ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லி ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஃப் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ, 0 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. இந்த மாதிரி இந்த இடத்துல ஏக்கு பதிலாக இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு முதல் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது நம்ம அதுலேருந்து கனெக்ஷன் பண்ணி ஈஸியாக கிடச்சிடும். ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மாக நமக்கு தெரியும். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √2π இன்டகிரல் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ். கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னு வரப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். இந்த இடத்துல லிமிட் வந்து 0 to a, ஃபங்க்ஷன் வந்து 1, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2π 0 to a 1 into cos sxன்னு வரும். இப்போ cos xஐ நம்ம இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin sx by sன்னு வரும். 0 to a. இப்போ a இருக்கிறப்ப a சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin SA by Sன்னு வரும். 0 போகிறப்ப 0ன்னு வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான ஆன்சர். இதுக்கு 0 to ஏன்னு வரப்ப இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக என்னான்னு இருக்குது, ஏக்கு பதிலாக 1ன்னு இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 1ன்னு வருது. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 1ன்னு போட்டால் அதாவது ஒரு ஆன்சர். அப்போ இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இதுக்கு ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் fc of f of x equal to இதில் ஏக்கு பதில் என்ன போட்டால் போதும், a equal to 1. அப்போ ஏக்கு பதில் 1ன்னு போட்டிங்கன்னா √2π sin s by sன்னு வரும். sin s by s. அப்போ இது வந்து ஒரு ஈஸியான சம் தான். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இதே இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 2, 1க்கு பதிலாக 2ன்னு வந்துருக்குன்னா அப்போ a ஈக்குவல் டு 2ன்னு போட போகிறீங்க. a ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா √2π 2 sin s by sன்னு வரும். அப்போ இது ஒரு ஈஸியான சம் தான். இந்த சம்மு நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்டிருந்தது தான். இந்த மாதிரி சில முக்கியமான ஃபோரியர் சைன் அண்ட் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into e power minus x square by 2, Fourier cosine transform of x square into e power minus x square by 2. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம், e power minus x square by 2 is a self reciprocal function பார்த்துருக்கோம். செல்ஃப் ரெசிப்ரோக்கல் இருப்ப xக்கு பதிலாக sன்னு வரும். அவ்வளோதான். அப்போ இதோட ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன, e power minus s square by 2ன்னு வரும். x இன்ட்டுன்னு வர்றப்போ இங்கே s இன்ட்டு e power minus s square by 2ன்னு வரும். x ஸ்கொயர்னு வரப்போ 1 மைனஸ் s ஸ்கொயர் இன்ட்டு e power minus s square by 2ன்னு வரும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதேமாதிரி இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus ax, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus ax, ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் வரப்போ என்ன வரும், மேலே s by a square plus a square வரும். சைன் டிரான்ஸ்ஃபார்ம் வரப்போ a by a square plus a square வரும்.
இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஃபோரியர் கொசைன் அண்ட் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி சில முக்கியமான ஒரு 10 இது இருக்குது. அந்த 10 இது இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா அதை கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோங்க. மெமரியில் திருப்பி பார்க்குறப்போ உங்களுக்கு அது மெமரி வந்துடும். இந்த மாதிரி ஒரு 10 இது இருக்குது. அதை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் சைன் அண்ட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த 11 இது பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமானதை மட்டும் எடுத்துருக்கோம். நிறையா ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குது. நிறையா ஃபங்க்ஷனுக்கு நிறையா ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். நம்ம சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். e⁻x/xக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மும் இருக்குது. இது ஈஸியாக நீங்கள் என்ன செய்யணும்னா மெமரியில் வச்சுக்கணும். நம்ம இந்த இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். 1/√x வந்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல் 1/√xன்னு வரும். இது சைன் வந்தாலும் அதே தான் வரப்போகுது. இந்த 11வது பாயிண்ட் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த 11வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0 to infinity x sin mx/1 + x² dx = π/2 e⁻m for m greater than 0. அப்போ இந்த மாதிரி முக்கியமான சில ரிசல்ட்டு மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்னா மெமரியில் நம்ம வச்சுக்கிறது நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 11 ரிசல்ட்டையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து அப்போ நம்ம ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுவும் நமக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபோரியர் சீரிஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த அப்பாஸ்டால் சார் புக்கில் தான் கேட்குறாங்க. அப்பாஸ்டால் சார் புக்கில் சாப்டர் 11 ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுமே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப இதில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸில் கேட்டிருப்பாங்க கொஸ்டின். லெட் f(x) = e⁻x²/2 and g(x) = x into f(x). அப்படின்னா அர்த்தம் x into e⁻x²/2 for all real x ன்றுவாங்க. for all real x then f(y) = g(y) = dash. f(y) = பார்த்தீங்கன்னா கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மில் வரும். g(y) வந்து சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மில் வரும். அப்போ f(y)ன்னு வரப்போ எப்படி வரும்னா f(y) = √2π integral f(y) integral 0 to infinity f(x) cos xy into dx ன்னு வரும். f(y) = g(y) வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மேட்டில் வரும். √2π 0 to infinity. இங்கே f(y)ங்கிறப்ப f(x)ன்னு வரும். g(y)ன்னு வரப்போ g(x) sin xy dx. இந்த ரிசல்ட்டையும் வச்சுக்கோங்க. இதில் எப்படி நமக்கு டிஆர்பியில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இதை கொடுத்துட்டாங்க. லெட் f(x) = e⁻x²/2 and g(x) = x into f(x) then √2π 0 to infinity f(x) cos xy dx = dash அப்படின்னு இருந்தாங்க. ஆப்ஷன் வந்து A f(y/2), B f(2y), C f(y), D f(y²). இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மேலே இருக்க அந்த நம்ம ரிசல்ட் படிச்சிருந்தோம்னா f(y) வந்து ஆன்சராக வரும். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேட்டுருந்துருக்காங்க. அதனால் அந்த ரெண்டு இதையுமே நம்ம f(y)ன்னு வரப்போ கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மாக வச்சுக்கோங்க. g(y)ன்னு வரப்போ சைன் ட்ரான்ஸ்ஃபார்மாக வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். ஃபோரியர் இன்டெக்ரல் தேரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துக்கணும்.
இந்த சாப்டர் கடைசியாக எதில் முடிச்சிருப்பாங்கன்னா பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாலாம் முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஃபார்முலா, இதோட பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. தி பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா. இதுலேயே நமக்கு நிறையா தடவை கொஸ்டின் அரைஸ் ஆகிருக்கு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ரீவியஸ் கொஸ்டினில் 4-5 தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா, இந்த பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவை பொறுத்தளவுக்கு முதல் ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்தல் ஸ்டேட்மெண்ட் ஹைப்போதீசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் லெட் f be a non-negative function. f be a non-negative function. அடுத்து இந்த இன்டெக்ரல் f of x dx செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x dx exist as improper ரைமான் இன்டெக்ரல். அந்த தேரத்தோடைய ஹைப்போதீசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து f be a non-negative function and such that minus infinity to infinity f of x dx exists as improper Riemann integral. இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, assume f is increases in minus infinity to closed interval 0, f is decreases in closed interval 0 to plus infinity. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, let f be a non-negative function and such that in minus infinity to infinity f of x dx exists as improper Riemann integral and assume that f is increases in minus infinity to 0 and f is decreases in 0 to infinity. Then இப்போதான் வந்து சம்மேஷன் ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா, then summation of m equal to minus infinity to infinity f of m plus f of m minus by 2 equal to summation n equal to minus இங்கே m கொடுத்துருப்பாங்க, இங்கே n எடுத்துருப்பாங்க, n equal to infinity integral minus infinity to infinity f of t e power minus 2 pi int 2 pi nt 2 pi integral 2 pi int into dt இருப்பாங்க. இந்த ஃபார்முலா தான் வந்து சம்மேஷன் ஃபார்முலா, பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவே நமக்கு 2-3 தடவை டிஆர்பி கொஸ்டினில் கேட்டது தான். இது ஆவசுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. summation of m equal to minus infinity f of m plus f of m minus by 2 equal to summation of n equal to minus infinity to infinity f of t e power minus 2 pi int into dt ன்னு வரும். இதுவும் நமக்கு முக்கியமான ஃபார்முலா தான். இதான் வந்து பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு ஈச் சீரீஸ் பீயிங், இதில் ஒவ்வொரு சீரீஸ் எடுத்துனாலும் அப்சல்யூட்லி கன்வர்ஜன் சொல்லுவாங்க. ஈச் series being absolutely convergent. Absolutely எதுக்கு இப்போ சொல்கிறோம்னா, இந்த அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அதாவது பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவில் ஈச் சீரியஸ் வில் பி கன்வர்ஜென்டா, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்டா, கண்டிஷனலி கன்வர்ஜென்டா, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்டான்னு கேட்குறப்ப அந்த மாதிரி பாயிண்ட் கூட நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்டில் கேட்கலாம். அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும் நம்ம நீட்டான நம்ம மெமரியில் படிக்கிறப்பே நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக படித்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து இதில் என்ன சொல்லலை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, கண்டினியூஸாக இல்லையா, கண்டினியூட்டிக்கு வந்து இங்கே நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இதில் கொடுக்கல. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த தேரம் முடிஞ்சதுமே ஒரு நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் தெர் இஸ் நோ
கண்டினியூட்டி ரெக்யர்மெண்ட் ஃபார் ஃபங்க்ஷன் எஃப். எஃப் வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு இதில் வந்து நம்ம ஹைப்போதீசிஸில் சொல்லவே கிடையாது. எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஈச் டேம் வில் பி கண்டினியூஸாக இருக்கும். எந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கும்னா கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த சம் ஃபங்க்ஷனுமே கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கண்டினியூஸுங்கிற வார்த்தையை கொடுக்கல. நோட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த தேரம் முடிஞ்சே நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டினியூஸ் பற்றி ஒரு கண்டினியூஸ் வச்சு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர ப்ரூஃப்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு இந்த பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவுடைய ஹைப்போதீசிஸில் ஃபங்க்ஷன் வந்து நான் நெகட்டிவ் மட்டும் தான் டெஃபைன் பண்ணியிருந்தோம். அதில் எந்த ஒரு கண்டினியூட்டி ரெக்கார்ட் மட்டும் கொடுக்கல. ஒருவேளை எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அட் ஈச் இன்டீஜரில் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா தென் ஈச் டேம் வில் பி கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சம் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கடைசியில் சம் ஃபங்க்ஷன் கிடைக்குது இல்லை பாய்சான் சம்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சம் ஃபங்க்ஷனுமே கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னு சொல்லுவாங்க 3வது பாயிண்ட்டில். 4வது பாயிண்ட் வந்து அப்படி கண்டினியூஸாக இருக்கிறப்ப பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி 4th பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி எம் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி சம்மேஷன் ஆஃப் எம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் 2πi nt டிடின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்கிறோம்னா, ஒருவேளை கேட்கலாம் நமக்கு. இப்போ in Poisson summation formula we take the function is continuous at each integer then the sum function is also continuous not continuous at x equal to 0 அந்த மாதிரி கேட்கலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இந்த பாயிண்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா பார்த்தோம். பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவே வேறு ஃபார்மில் டினோட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எக்ஸைஸில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸைஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அனதர் ஃபார்ம் ஆஃப் பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலானா பார்த்தோம். அதில் ஹைப்போதீசிஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எஃப் இஸ் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன், இதுலேயும் எஃப் இஸ் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அங்கே எஃப் இஸ் இன்க்ரீசஸ் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 டிக்ரீசஸ் இன் 0 டு இன்ஃபினிட்டின்னு பார்த்தோம். அதேமாதிரி இங்கேயும் எஃப் இஸ் டிக்ரீசிங் அண்ட் கண்டினியூஸ்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க. அதில் அண்ட் கண்டினியூஸ் ஆன் 0 டு இன்ஃபினிட்டி. அதில் என்ன பார்த்துருப்போம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸிஸ்டஸ் இம்ப்ராப்பர் ரிமாண்டுகள் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸிஸ்ட் அஸ் இம்ப்ராப்பர் ரிமாண்டுகள். லெட் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு அதாவது நமக்கு ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு √2π எஃப் ஆஃப் எக்ஸ் g of y equal to √2π 0 to infinity f of x cos xy dx and if alpha beta are positive numbers such that alpha beta equal to 2π. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் முதல்ல கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு f is non-negative function decreasing and continuous and 0 to infinity f of x dx exist இந்த ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டு இப்போ வந்து பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். root alpha 1/2 f of 0 plus summation of m equal to 1 to infinity வரும். மிச்சதெல்லாம் m equal to minus infinity to infinity போட்டிருப்போம். இங்கே m equal to 1 to infinity f of m alpha equal to root beta 1/2 g of 0 plus summation of n equal to 1 to infinity g of n betaன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபார்மும் பார்த்து வச்சுக்கோங்க. பாய்சான் சம்மேஷனுடைய இது அனதர் ஃபார்ம் ஆஃப் பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா. அப்போ இந்த பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவை நமக்கு நிறையா தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது இன்னொரு ஃபார்ம். அடுத்து இதுக்கடுத்து என்ன வரும்னா, இந்த பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தீட்டா ஃபங்க்ஷனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தீட்டா ஃபங்க்ஷன், அடுத்து பார்சியல் ப்ராக்ஷன் டீகாம்போசிஷன் ஆஃப் ஹைபர்போலிக் காட் டேஞ்சன்ட், அதாவது காட் ஹச்எக்ஸோடைய பார்சியல் ப்ராக்ஷன் டீகாம்போசிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த 2 கொஸ்டினுமே நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா ஃபார் தீட்டா ஃபங்க்ஷன். டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின், அதாவது தீட்டா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. லெட் தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
summation n equal to minus infinity to infinity e power minus pi n square into x. இதை வந்து theta function சொல்லுவாங்க for x greater than 0. இப்போ இதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. தீட்டா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ f of x equal to e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் m equal to minus infinity to infinity e power minus alpha m square equal to summation n equal to minus infinity to infinity. Poisson summation formula use பண்ணீங்கன்னா minus infinity to infinity f of x f of t பதிலா e power minus alpha t square e power 2 pi int into dt ன்னு வரும். இந்த இன்டெக்ரல் வேல்யூமே நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த இன்டெக்ரல் வேல்யூ மட்டும் பார்த்தா என்ன வரும்? இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரல் வேல்யூ மட்டும் இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பை பை ஆல்ஃபா ஹோல் பவர் 1/2 e பவர் மைனஸ் பை ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஆல்ஃபா. இதுவுமே நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த இன்டெக்ரல் வேல்யூ மட்டும் பை பை ஆல்ஃபா 1/2 e பவர் மைனஸ் பை ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஆல்ஃபான்னு வரும். அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவல் டு பை n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி பை பை ஆல்ஃபா whole power 1/2 e power minus pi square n square by alpha. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு put alpha equal to pi x. இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக pi x ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆல்ஃபா இருக்கிறதெல்லாம் pi x ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ சம்மேஷன் n equal to minus infinity to infinity pi by ஆல்ஃபா இருக்குது, அப்போ பை எக்ஸ் வரும். பை 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 எக்ஸ் ஹோல் பவர் 1/2 இ பவர் மைனஸ் பை ஸ்கொயர் என் ஸ்கொயர் பை ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை எக்ஸ். இப்போ கேன்சல் பண்ணோம்னா அந்த பை கேன்சல் பண்ணலாம். அப்போ 1/x ஹோல் பவர் 1/2 இருக்கும். 1/2 ரூட்டு, அப்போ 1/√x வந்துடும் இந்த ஃபார்ம். இதை வந்து சம்மேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் பை ஸ்கொயர் பைக்கும் இந்த பை ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணிட்டாலும் மைனஸ் பை என் ஸ்கொயர் பை எக்ஸ்னு வரும். இப்போ பாருங்கள் தீட்டா ஆஃப் எக்ஸ்னால் எப்படி எழுதியிருக்கோம்? சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸ்னா அது கீழே வந்துருக்கு. அப்போ எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ தீட்டா எக்ஸ்னா இந்த 1/x ஃபார்மில் வந்துருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? தீட்டா 1/x. இதுக்கு பாருங்க இந்த இடத்துல அப்போ 1/x போட்டோம்னா இங்கே என்ன வரும்? பை எக்ஸ்னு வரப்போகுது. அப்போ இதுக்கு பதிலாக இந்த இதுக்கு பதிலாக எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இது அப்படியே இருக்குது 1/√x. இதுக்கு பதிலாக எப்படி எழுதியிருப்பாங்கன்னா தீட்டா ஆஃப் 1/x. இதுதான் வந்து நமக்கு தேவையான தீட்டாவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஃபார் தீட்டா ஃபங்க்ஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஃபார் தீட்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண அவசியமே இல்லை, நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. அப்போ தீட்டா ஃபங்க்ஷனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் வேணும்னா தீட்டா ஃபங்க்ஷனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√x இன்ட்டு தீட்டா ஆஃப் 1/x. இதை மட்டும் அவசியம். இதான் நமக்கு டிஆர்பியும் கேட்டுதாங்க. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஃபார் தீட்டா ஃபங்க்ஷன் தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொஸ்டினே கொடுத்துட்டு இந்த இதை வந்து நமக்கு ஆன்சராக கேட்டிருந்தாங்க. இப்போ இது வந்து ஆவச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். தீட்டா ஃபங்க்ஷனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து பார்ஷியல் டீகாம்போசிஷன் ஆஃப் காட் ஃபங்க்ஷன் காட் எக்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் தீட்டா ஃபங்க்ஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டீகாம்போசிஷன் ஆஃப் காட் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க.
காட் கச் எக்ஸ்னால் நமக்கு தெரியும் e power 2x + 1 by e power 2x - 1 எழுதலாம். அதோட பார்ஷியல் டீகாம்போசிஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை தான் வந்து பார்ஷியல் டீகாம்போசிஷன் ஆஃப் காட் கச் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by x + 2x summation of n equal to 1 to infinity 1 by x square plus by square n square. இந்த கொஸ்டினும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில். த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டீகாம்போசிஷன் ஆஃப் ஹைபர்போலிக் கோட்டேஜென்ட் இஸ் டேஷ்னு கேட்டிருந்தாங்க. இந்த இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இருக்க பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் பார்த்தாலும் இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் எஸ் கிரேட்டர் தென் 1 தென் பை பவர் மைனஸ் எஸ் பை 2 comma of s by 2 n power minus s equal to integral 0 to infinity e power minus pi n square x power s by 2 minus 1 into dx. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் சம்மேஷன் ஃபார்முலா, அதுக்கடுத்து இந்த தீட்டா ஃபங்க்ஷன், பார்ஷியல் டீகம்போசிஷன் ஆஃப் காட் கச் எக்ஸ், இதோட நமக்கு அந்த ஃபோரியர் சீரிஸ் டாப்பிக்கே முடிச்சிருப்பாங்க அபாஸ்டார் சார் புக்கில். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் வந்தோம். இதுலேயும் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபோரியர் சீரிஸ் வீடியோ, இந்த 10 வீடியோ பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம மெட்டீரியல்ஸையும் கொஞ்சம் படிக்கலாம். மெட்டீரியல்ஸ்லேயும் நிறையா எழுதியிருக்கோம். அதேமாதிரி புக்கும் நீங்கள் படிக்கலாம். நல்லா படிங்க. ஃபோரியர் சீரிஸ் இதை அந்த 10 வீடியோவோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் வைக்கிற கொஸ்டினுக்கு வேணால் நம்ம அடுத்து டீட்டெயில் ஆன்சர் வேணால் அடுத்த வீடியோ போடுறேன். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் ஆரம்பிக்கலாம் நாளைக்கு இருந்து. தேங்க்யூ.